விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. நார்மலா அரசியல் சார்ந்து மக்களுக்கு எது செய்யறதா இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு மனிதனோட படத்துல இருந்து செய்ய முடியாதுங்கிற அந்த பேசிக் அறிவு கூட இல்லாம அந்த பொண்ணு வந்து பேசியிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. நீங்க சொல்லியிருக்கீங்க கஜானாவை காலி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்றீங்க. உங்களுக்கு இது ஒன்று தெரியுங்களா, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 4,35,000 கோடி வந்து எதுல இருந்து வருமானம் வருது, எதனால வருது, அது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்களும் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வருமானம் எவ்வளோ, செலவு எவ்வளோ போகுதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு அது மூலியமாக தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நீங்கள் அப்போ அரசியலில் இருந்தீங்க தானே, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல அப்போ கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து எதுவும் வரல. இன்றைக்கி நீங்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எப்பயும் போல் சராசரி அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரியே கஜானா காலி ஆயிடுச்சு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை விடும்போதே உங்களுக்கு நீங்கள் எதுவுமே நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நானாக புதுசாக ஒரு திட்டத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அப்படியே அடிச்சு விட்டீங்க 8 திட்டங்கள் வந்து அதை டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி பார்த்தாவே நீங்கள் இப்போ சொன்னீங்களே 10 லட்சம் கோடி கடை ஒரு வருஷத்தில் நீங்கள் 15 லட்சமாக ஆக்கிடுவீங்க. அது மாதிரி இருக்குது.